Hi students, I welcome you all to RS Academy. இன்னைக்கு நம்ம 12th standard accountancyயோட யூனிட் 2 பார்க்கலாம். That is accounts of non-profit organization. Okay, ரொம்ப ஈஸியான சாப்டர் and also ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஓகே, ஸோ டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ப்ராஃபிட் இல்லாத தட் இஸ் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். ஸோ அதான் இந்த சாப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் தியரி வந்து லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளமில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, இது மூணே மூணு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுற மாதிரி இருக்கும் சம்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ தியரி பார்ட் லைட்டாக பார்க்கலாம். ஓகே, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்மே எதிர்பார்க்காத தட் இஸ் ஒன்லி ஃபார் ரெண்டரிங் சர்வீசஸ், சர்வீஸ் ரெண்டர் பண்ணுற மாதிரி பட் ஆர்கனைசேஷனை தான் நம்ம வந்து நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அதாவது எந்தவித ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்காம சர்வீஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்ச்சுரல் சொசைட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் கிளப்ஸ், ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, லிட்ரரி அசோசியேஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே உங்களுக்கு எந்தவித ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தென் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் வந்து கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்காக ஏற்படுத்துகிற சொசைட்டிஸ், தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன் கிளப்ஸ். ஓகேவா, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பட்டதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் லிஸ்ட்டில் வரும். தட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இதெல்லாம் வரும். ஓகேவா, ஓகே, ஈவன் தோ தே ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கேஷ் ரிசிப்ட் ஃபார்ம்லேயும் இருக்கும், பேமெண்ட் ஃபார்ம்லேயும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் வந்து அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறது எய்தர் தே காட் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட்ன்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா they function without any profit motive. Okay, first point வந்து profit motive இல்லாம செயல்படுவாங்க. Then their main aim is to provide service. Then generally they do not undertake business or trading activities. Okay, நம்ம எல்லா ப்ராப்ளம்லேயும் நம்ம வந்து கம்பெனிஸ் எப்படி அண்டர்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக ஒரு கம்பெனினா இருக்க போகுது. ஆனால் இங்கே வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தட் இஸ் ஒன்லி ஃபார் ரெண்டரிங் சர்வீஸ்ன்றனால இங்கே எந்த விதமான பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்க போகிறதில்ல. தென் their main source of income includes subscription from members, donation, grant in aid and legacies. ஓகேவா, ஸோ இவங்க நம்ம எப்போவுமே கேஷ் எல்லாம் நம்ம என்ன ஃபார்மில் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஐதர் வந்து ஒரு நம்ம கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பட்ட பேஸில் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வேர்டிங்ஸ் வித்தியாசமாக இருக்க போது. தட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ அதை நீங்கள் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம 3 அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். தட் இஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா, இதோட ஃபார்மேட் வந்து ஓகே இந்த இருக்கு ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைடு எழுதுவீங்க. தென் ரெசிப்ட் ஆன் தி டெபிட் சைடு அண்ட் பேமெண்ட்ஸ் ஆன் தி கிரெடிட் சைடு. ஓகேவா, எந்த ரெசிப்ட் வந்தாலும் நீங்கள் அதை டெபிட்ல எழுதணும், பேமெண்ட் எல்லாமே கிரெடிட் எழுதுங்க. ஸோ ரெசிப்ட்னாலே உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியுது. ஓகே, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் இது வந்து திஸ் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரியல் அக்கௌண்ட். ஓகேவா, வந்துட்டு உங்களுக்கு வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா, ஸோ கம்ஸ் இன் எல்லாமே நீங்கள் ரெசிப்ட்ல எழுதுவீங்க. இந்த வாட் எவர் யூ ஆர் ரிசீவிங் அண்ட் வந்து பே பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பேமெண்ட்ல எழுதுவோம். ஓகேவா, ஸோ ஃபார்மேட்ல பாருங்க டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா, ஸோ இதில் கேஷ் இன் ஹேண்டும் நீங்கள் எழுதலாம், தென் கேஷ் அட் பேங்க்கும் எழுதலாம். தென் பேமெண்ட்ல வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் தட் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் மட்டும்தான் இங்கே வரும். தென் ரெவென்யூ ரெசிப்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா டு சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்ன மாதிரி வேர்டிங்ஸ் டிஃபர் ஆகும் as it is a only for service motive. ஓகேவா, டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸோ இப்போ நம்ம ஏதாவது கிளப்ல ஒரு மெம்பராக இருக்கோம்னா அங்கே வந்து சர்டின் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பே பண்ணி தான் அந்த கிளப்ல ஒரு மெம்பராக இருப்போம். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் சந்தான்ற வேர்டில் சொல்லுவாங்க தமிழில்.
ஓகேவா? தென் டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இதுவும் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல நம்ம பே பண்ணுவோம். தட் இஸ் இண்டிவிஜுவலா இருக்க பட்சத்துல. பட் இது வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷன்ற இடத்துல நம்ம இருந்து ப்ளே பண்றோம். ஸோ நமக்கு இது எல்லாமே ரெசிப்ட் இண்டிவிஜுவல் கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம். ஓகே. ஸோ டு சப்ஸ்கிரிப்ஷன் டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ ரெசிப்ட். தட் இஸ் வி ஆர் கோயிங் டு ரிசீவ். Then to general donations, to grant in aid, to sale of old newspapers, interest on investment, dividend, locker rent received, sundry receipt. Okay. So paymentல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து as we are an organization நம்ம வந்து certain salary நம்ம employeesக்கு pay பண்ணுவோம். Then by rent pay பண்ணுவோம். தென் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் போஸ்டேஜ் ரெண்ட் அண்ட் டேக்ஸ் இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பேமெண்ட்ல ஆல்ரெடி பார்க்கறது தான். தென் நீங்கள் நியூவாக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடிட் ஃபீஸ். ஓகே. பை கீப் ஆஃப் கிரவுண்ட் இந்த வேர்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்லையாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கம்பெனின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீப் ஆஃப் கிரவுண்ட் தட் இஸ் கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜ் இது. ஓகே. தென் பை கன்வெயன்ஸ் சார்ஜஸ் கார்டனிங் எக்ஸ்பென்ஸ். ஓகே. தட் இஸ் இவ்வளோ தான். தென் கேபிட்டல் பேமெண்ட் பாருங்க. ஓகே. இதெல்லாம் வந்து கேபிட்டல் பேமெண்ட். ஓகே. நீங்க ரெவென்யூ பேமெண்ட் கேபிட்டல் பேமெண்ட் இந்த டிஃபரன்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கேபிட்டல் பேமெண்ட்ல ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பை பேலன்ஸ் கேரிட் டவுன் தட் இஸ் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் பார்ப்போம். ஓகே. illustration 1 பார்க்கலாம். From the following particulars of Tamil Educational Society, prepare receipt and payment account for the year ended 31st March 2019. ஓகே. ஸோ டீட்டெயில்ஸ் பாருங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரெண்ட் பெய்ட், ஸ்காலர்ஷிப் கிவன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட், பில்டிங் பர்ச்சேஸ், ஸ்டாஃப் சேலரி அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். ஓகே. இது எந்த மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வேர்டிங்ஸ் தட் இஸ் ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் ஃபீ இதெல்லாம் வருது. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி. ஓகே. டெபிட் சைட், கிரெடிட் சைட், ரெசிட் அண்ட் பேமெண்ட். ஓகே. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் உங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் as on 1/4/2018 உங்களுக்கு 18,000 கொடுத்துருக்காங்க. தென் டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம எஜுகேஷனல் சொசைட்டியாக நம்ம இருக்கும்போது ஸோ வி ஆர் கோயிங் டு ரிசீவ் த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரைட். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரிசிப்டில் வரும் 18,500. தென் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் வந்து 2,65,000. ஓகே. தென் பை ரெண்ட் பெய்ட் பேமெண்ட். ஓகே. அடுத்தது பை ஸ்காலர்ஷிப் கிவன். ஸ்காலர்ஷிப் எஜுகேஷனல் சொசைட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்டேருந்து கேஷ் கோஸ் அவுட். ஓகேவா? ஸோ அது வந்து பேமெண்ட்ல வரணும். தென் பை பில்டிங் பர்ச்சேஸ்ட். பில்டிங் நம்ம வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் வி ஆர் பர்ச்சேசிங் அ பில்டிங். ஸோ அதுக்கும் நம்ம பே பண்ணி தான் வாங்குவோம். தென் பை ஸ்டாஃப் சேலரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினட்டா பாருங்க டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு டெபிட் சைடு இஸ் ஹையர். ஓகே. ஸோ 3,01,500. தென் லெஸ் பண்ணுங்க இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற டிஃபரன்ஸ் தான் பை பேலன்ஸ் கேரிட் வந்துட்டு கேஷ் இன் ஹேண்ட் தட் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ரெசிப்ட் ஆன் த டெபிட் சைட் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆன் த கிரெடிட் சைட். எந்தெந்த வேர்டிங்ஸ்லாம் ரெசிப்டா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அண்ட் எதெல்லாம் பேமெண்ட்டா கன்சிடர் பண்ணுவீங்க நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் டோட்டல் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் டிடெக்ட் பண்ணுங்க. the difference you get is closing balance that is cash in hand. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். தென் உங்களோட illustration 2 வந்து சிமிலராகவே தான் இருக்கும். ஓகே. இதுல உங்களுக்கு ஒரு நியூ வேர்டிங் இருக்கு. ஹானரேரியம் பெய்டு. ஓகேவா? ஹானரேரியம் பெய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஸ்டாஃப்க்கு. ஓகேவா? தட் இஸ் தே ஆர் நாட் தி பெர்மனன்ட் ஸ்டாஃப். ஒரு டெம்பரரி ஸ்டாஃப்க்கு ஃபார் அ சர்டைன் பீரியட் நம்ம வந்து ஒரு ரெமுனரேஷன் தட் இஸ் ஐதர் இந்த ஃபார்ம் ஆஃப் சேலரி அந்த மாதிரி நம்ம பே பண்ணுவோம்ல. ஸோ அந்த டெம்பரரி ஸ்டாஃப்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறது தான் ஹானரேரியம்ன்ற வேர்ட் சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு சம்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் மற்றபடி இது எல்லாமே வந்து நார்மல் தான். லாஸ்ட் சம் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? போஸ்டேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே. ஓகே. பாருங்க இதுலயும் ரெண்ட் சைடு அண்ட் ரிசீட் சைட் பேமெண்ட் சைட் தட் இஸ். ஓகேவா? ஸோ ஹானரரியம் பெய்ட் நம்ம பே பண்ணுறோம். தட் இஸ் ஒரு டெம்பரரியாக இருக்க ஸ்டாஃப்க்கு நம்ம தட் இஸ் எஜுகேஷனல் சொசைட்டி நம்ம பே பண்ணுறோம் அப்படின்றப்போ அது வந்து பேமெண்ட் சைடில் வரும். ஓகேவா? அவ்வளோதான். தென் ரொம்ப சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது ப்ராப்ளம். illustration
3 பார்க்கலாம். இதுல உங்களுக்கு வந்து ஸோ 1 3 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் குடுத்துருக்காங்க. தென் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் 2ம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ illustration 3 நோட் பண்ணுங்க. From the following particulars of Chennai Sports Club, prepare receipt and payment account for the year ended 31st March 2018. Okay. ஸோ பர்டிகுலர்ஸ்ல பாருங்க ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் தட் இஸ் illustration 1ல ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, பேங்க் பேலன்ஸ் கொடுக்கல. ஆனா இங்க ரெண்டுக்குமே ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. Then interest paid, telephone expenses, upkeep of grounds, life membership received, bats and balls purchased, then subscription received வந்து 16, 17, 17, 18, 18, 19. That is 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Then tournament expenses, tournament fund receipt, closing balance of cash. ஓகேவா? ஸோ கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் ரெண்டும் கொடுத்துருந்தா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். In the books of Chennai Sports Club, receipt and payment account, okay. So receipts and payments எழுதுங்க. To balance brought downல நம்ம ப்ரீவியஸ் சம்ல வெறும் கேஷ் மட்டும் எழுதியிருப்பானா இங்க பேங்க்னு எழுதிட்டு அந்த அமௌண்ட்டையும் நீங்க வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல எழுதலாம். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் கேஷ் அமௌண்ட்டும் எழுதுங்க, பேங்க் அக்கௌண்ட்டும் எழுதுங்க, ரெண்டு அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணி டோட்டலாக அவுட்டர் காலம்ல எழுதலாம். அதுக்கப்புறம் டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், ஓகேவா, 5500. அதுக்கப்புறம் டு டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட், நம்ம வந்து டோர்னமெண்ட்டுக்காக ஒரு ஃபண்ட் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேர்டிங்லேயே ரெசிப்ட்னு கொடுத்துட்டாங்க. டூ ரெசிப்டில் எது அமௌண்ட் எழுதிக்கோங்க. தென் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட். ஸோ இந்த 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, 4 இயர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, எல்லா இயரையும் எழுதிட்டு டோட்டல் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல எழுதிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். Then by interest pay telephone ஓகே, பை upkeep of grounds நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்ற மாதிரி உங்களுக்கு ஹெட்டிங் வந்ததுன்னா upkeep of groundsன்னு ஒரு வேர்டிங் வரும். அதாவது கிரவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம சர்டைன் அமௌண்ட் நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து அலாட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது நமக்கும் வந்து தட் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து upkeep of groundsக்கு வந்து இதை பேமெண்ட் சைடில் தான் எப்போவுமே எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேமெண்ட். தென் பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ்ன்ட்டு உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு அந்த கேஷ் வேல்யூ 5000 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஸோ இங்கேயும் பாருங்க டெபிட் சைடு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், 1,20,000. ஸோ 1,20,000 இது எல்லாத்தையும் நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் டிடெக்ட் பண்ணும்போது இந்த 5000ஐயும் நம்ம வந்து சேர்த்து தான் டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூ வில் கெட் 55,000. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் வந்து அவுட்டர் காலம்ல எழுதுங்க. பட் பேலன்சிங் ஃபிகர் உங்களுக்கு இந்த பேங்க்ன்ற வேர்டிங்ல தான் வரும். ஓகேவா? ஏன்னா கேஷ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ பேங்க்னு எழுதிட்டு இந்த பேலன்சிங் ஃபிகரை எழுதுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, illustration 5 பார்க்கலாம். இதில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நியூவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் வேலூர் ரெக்ரியேஷன் கிளப், ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2017. ஓகே, பர்டிகுலர்ஸ் பாருங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் லாஸ்ட் சம் மாதிரியே தான் இருக்கு. தென் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட், sports equipment, donation receipt for pavilion, sale of old tennis balls, newspaper boards, traveling expenses, receipt from entertainment, admission fee received, municipal taxes, expenses of charity show, billiards table purchased, construction of new tennis court, receipt from charity show, closing balance of cash in hand. Okay, உங்களுக்கு இதை பார்த்தாலே ஜஸ்ட் லைக் திட் உங்களுக்கு வந்து ரெசிப்ட் எது பேமெண்ட் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் ஒரு சில டீட்டெயில் நம்ம ஒமிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னதுன்னு இந்த ப்ராப்ளம்ல பார்க்கலாம். In the books of Vellore Recreation Club, receipt and payment account, then receipt on the debit side and payment on the credit side. To balance brought down பாருங்க, cash in hand எழுதிட்டு cash in bank ரெண்டுமே எழுதிட்டா டோட்டல் பண்ணி அவுட்டர் காலம்ல எழுதுங்க. ஓகே, to donation received for pavilion, pavilion means stadium. ஓகே, ஸோ டொனேஷன் நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ஸோ that is in the form of receipt. Then to sale of old tennis balls, நம்ம சேல் பண்ணா நமக்கு certain amount நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது நமக்கு ரெசீட்ல தான் வரும்.
தென் டு ரிசீட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, டு அட்மிஷன் ஃபீஸ். நம்ம வந்து ஓகே, நம்ம தான் வந்து ரீக்ரியேஷன் கிளப் டைட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நம்மளா வந்து நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம தான் வந்து ரீக்ரியேஷன் கிளப். நம்ம அட்மிஷன் ஃபீஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவல் தட் இஸ் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம சார்ஜ் பண்றோம். ஸோ அவங்க நமக்கு அட்மிஷன் ஃபீ பே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன ஆகுது, கேஷ் கம்ஸ் இன். ஓகேவா? ஸோ தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸோ ரெசிட். தென் டு ரெசிட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ. சேரிட்டி ஷோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிட். ஓகேவா? தென் இங்க பாருங்க, பேமெண்ட்ல பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். நம்ம வந்து நம்ம கிளப்காக சர்டன் ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். தென் பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட் இதுவும் என்டர் பண்ணுங்க. தென் நியூஸ் பேப்பர்ஸ் பாட், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், முனிசிபல் டாக்ஸஸ் இதெல்லாம் கூட நம்ம கிளப் நம்ம தான் வந்து பே பண்ணுவோம். ஓகேவா? தென் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ. சேரிட்டி ஷோலேருந்து நமக்கு வந்த ரெசீட்டை நம்ம ரெசீட் சைடில் எழுதுறோம். அதே மாதிரி சேரிட்டி ஷோக்கு நம்ம சர்டன் எக்ஸ்பென்சஸ் நம்ம பேர் பண்ணுறோம், அதை நம்ம பேமெண்ட் சைடில் எழுதணும். தென் பை பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்ட், பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட், அடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன் தட் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ். இதுலேயும் பாருங்க, இந்த சம்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் 8,000 கொடுத்துட்டாங்க. ஸோ 8,000 நீங்கள் எழுதிருங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம்ல நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சைடு இஸ் ஹையர். ஓகே, 92,000. ஸோ இந்த ப்ராப்ளம்ல நீங்க எப்படி நீங்க இந்த டிஃபரன்சிங் தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர் எழுதுவீங்கன்னா, டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். தட் இஸ் இந்த சைடு உங்களுக்கு வேல்யூ வந்தது, தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர் வந்திருந்ததுன்னா நீங்க பேங்க்னு எழுதி நீங்க அமௌண்ட் எழுதுவீங்க. பட் நமக்கு இங்க டெபிட் சைடில் வந்தனால பேங்க் நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதி நம்ம அந்த வேல்யூ எழுதுவோம். ஓகே, பட் சிமிலர் டு லாஸ்ட் சம் தான், இந்த வேர்டிங் மட்டும்தான் மாறுது. பிகாஸ் டெபிட் சைடு நமக்கு வந்து டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ரெசிப்ட் எதெல்லாம், பேமெண்ட் எதெல்லாம்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பேசிக்காக செய்ய வேண்டியது வந்து இந்த ஹெட்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எதெல்லாம் நமக்கு வந்து ரெசீட்டா வருது, எதெல்லாம் நம்ம பே பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன தியரி பார்ட் மாதிரி வருது, அதை பார்க்கலாம். தட் இஸ் ஐட்டம் பெக்யூலியர் டு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இதில் வந்து என்னென்ன வேர்டிங்ஸ்லாம் வந்திருக்கு, தென் அதோடைய மீனிங் லைட்டாக கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்ன மாதிரி அதை நம்ம வந்து மெம்பர்ஸ் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு கிளப்ல சேரணும், ஒரு ஐதர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், இல்லை எங்கே வேணா இருக்கலாம். ஒரு கிளப்ல நம்ம வந்து சேரணும் அப்படின்னா நம்ம வந்து சர்டைன் அமௌண்ட்டை சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம கொடுத்து தான் நம்ம அதில் ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இட் மே பி மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர் இயர்லி. ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எதெல்லாம் உங்களுக்கு ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ பேமெண்ட் அப்படின்றத உங்களுக்கு லைட்டாக தியரி பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம கிட்ட தான் இருக்குது, கிளப் கிட்ட. நம்ம அதை சேல் பண்ணுறோம். ஸோ நமக்கு அதுக்கு சர்டைன் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ரெவன்யூ ரிசிப்ட் நமக்கு அது வரக்கூடிய இன்கம். ஓகே, தென் சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸும் சிமிலர் டு தட். தென் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அப்புறம் லெகசினா என்ன, லெகசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ரிசீட்ல வரும். லெகசி லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் லைஃப் மெம்பர்ஷிப் வந்து மெம்பர்ஷிப் ஃபீ வந்து உங்களுக்கு லாங் டேர்ம்ல வரும். ஸோ அது வந்து கேபிட்டல் ரிசீட். ரெவன்யூ ரெசிப்ட்ல உங்களுக்கு எப்பவுமே ஷார்ட் டேர்ம்ல தான் வரும். தென் லெகசி வந்து ஒரு இட் இஸ் அ கிஃப்ட் மேட் டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். தென் அட்மிஷன் ஃபீ, என்ட்ரன்ஸ் ஃபீ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்ளம்ல பார்த்துட்டோம். கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டொனேஷன்ஸ் பாருங்க. டொனேஷன்ஸும் ஓகேவா? சர்டைன் வந்து நம்ம டொனேஷன் நமக்கு இஃப் த டொனேஷன் இஸ் ரிசர்வ் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் தென் இட் இஸ் அ ஜென்ரல் டொனேஷன். ஓகே, எதுவும் எந்த கண்டிஷன் இல்லாமல் நம்ம ஒரு டொனேஷன் ரெசிப்ட் பண்ணணும்னா அது நமக்கு ரெவன்யூ ரெசிப்ட். டொனேஷன்ஸும் நம்ம ப்ராப்ளம்ல பார்த்துருக்கோம். தென் ஓகே, ஹானரேரியம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்ல சொல்லியிருக்கேன். ஹானரேரியம்ன்றது டெம்பரரி எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஹூ இஸ் நாட் அ ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு ஒரு சர்டைன் ரெமுனரேஷன் நம்ம பே பண்ணுவோம். அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தட் இஸ் பேமெண்ட் சைடில் நம்ம அதை எழுதுறோம். தென் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் இதுவும் உங்களுக்கு பே பண்ணி தான் நீங்கள் வாங்குவீங்க. தென் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. ஓகேவா?
அவ்வளோதான். தென் few examples of capital and revenue items peculiar to non-profit organization கொடுத்துருக்காங்க. That is revenue receipt இதெல்லாம், then capital receipt இதெல்லாம் அப்படின்றாங்க. தென் ரெவென்யூ ஆர் கேபிட்டல் ரெசிட். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஒரு சிலது கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும். இதெல்லாம் ரெவென்யூ ரெசிட்டா அல்லது கேபிட்டல் ரெசிட்டான்னு. ஸோ இந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஏதாவது வேர்டிங்ஸ் நியூவா இருந்துச்சுன்னா ஈஸியா எழுதலாம். ஓகே, தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஸோ ஃபார் அ லாங் டைம் நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் போட்டு ஃபார் அ லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காக நம்ம வச்சுக்க போகிறது தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் நம்ம வந்து ஒரு பல்க் குவான்டிட்டிஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபார் அ லாங் டைமுக்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். தென் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. இதுவும் உங்களுக்கு எப்போவுமே அது வந்து இட் இஸ் சிமிலர் டு ட்ரெஷர். ஓகேவா? ஸோ புக்ஸ் வந்து லைப்ரரியில நமக்கு எப்பவுமே பெர்மனண்டா லாங் டேர்ம்க்கு நமக்கு இருக்க போறது. ஸோ இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்குறத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். வேறஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஹானரேரியம் நம்ம பே பண்றது, சேரிட்டி, ஆடிட் ஃபீஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட் ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ் இதெல்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டில் கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு தியரி பார்ட்லேயும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நியூவாக டீட்டெயில் இருந்தால் கூட ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, நவ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? ரெவென்யூ அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், தட் இஸ் ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்க போகிறோம். ஓகே, டேரக்டாக ப்ராப்ளம்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் தியரி பார்ட் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இதுல ஸ்டெப்ஸ் பாருங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெசிட் அண்ட் பேமெண்ட் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். தட் இஸ் நம்ம அங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்போம், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு தான் நம்ம சமைன் பண்ணோம். அது வந்து நம்ம எங்கே பண்ண போகிறது கிடையாது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். தென் கேபிட்டல் ரெசிட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். தட் இஸ் கேபிட்டல் ரெசிட் ஃபார் அ லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். ஒன்லி ரெவென்யூ ரெசிட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்மேட் பார்த்துடலாம். நேம் ஆஃப் த கிளப் ஆர் இன்ஸ்டிடியூஷன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட் சைட் அண்ட் இன்கம் ஆன் தி கிரெடிட் சைட். ஆனால் லாஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிட் ஆன் த டெபிட் சைட் அண்ட் பேமெண்ட் ஆன் தி கிரெடிட் சைட். இங்கே வந்து வைஸ் வெர்சாவாக இருக்க போது. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சரில் salary, charity, rent, donation paid, stationery, loss on sale of account, depreciation. தென் சர்ப்ளஸ் டெபிசிட் தான் உங்களுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகரா இருக்க போது. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் ரிசீவ்ட், அட்மிஷன் ஃபீ, கிராண்ட் ரிசீவ்ட், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஓகே, ஸோ உங்களுக்கு டெபிட் சைடு உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா டு சர்ப்ளஸாக இருக்க போகுது. தட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் எக்ஸஸாக இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குன்னா சர்ப்ளஸ்ன்னு அர்த்தம். வேறாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு ஆனால் இன்கம் நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்குது. தட் இஸ் இன்கம் மீறின ஒரு எக்ஸ்பென்ஸ் நமக்கு நடக்குது அப்படின்னா டெபிசிட் அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சர்ப்ளஸ்னா அதிகமாக இருக்க அமௌண்ட், டெபிசிட்னா கம்மியாக இருக்கு, குறைவாக இருக்கு. ஓகேவா? ஓகே, illustration 6 பார்க்கலாம். From the following receipt and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ப்ராப்ளமில் ரிசீட் அண்ட் பேமெண்ட் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. நம்ம அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்ட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீட், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷனரி பெய்ட், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட், சேலரி, க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் எழுதிக்கோங்க. ஸோ as I said, opening balance and closing balance should be excluded. That is opening balance நம்ம இங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், closing balance கன்சிடர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கேபிட்டல் இன்கம் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே நம்ம வந்து இங்க வந்து கன்சிடர் பண்ணாம சம் பண்ணி போட்டுட்டோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாருங்க, டு ரெண்ட் ரிசீவ்ட், தட் இஸ் பை ரெண்ட் ரிசீவ்ட், நமக்கு வந்து அது இன்கம். ஸோ பை இன்கம்ல பை ரெண்ட் ரிசீவ்டுன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்றோம். ஸோ லாங் டேர்ம் ரெசிட் அண்ட் லாங் டேர்ம் தட் இஸ் கேபிட்டல் ரெசிட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறோம். ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இது வந்து தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப்
கேபிட்டல் receipt. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணா நமக்கு வந்து அமௌண்ட் வரப்போகுது. ஸோ கேபிட்டல் receipt நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். தென் ஸோ இதை கம்ப்ளீட்டாக இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் டு சப்ஸ்கிரிப்ஷன் receipt பாருங்க 54,000, அதை நீங்கள் நோட் பண்ணுங்க. தென் பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு வந்து அது டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ 10,000. தென் பை ஸ்டேஷ்னரி பே பண்ணுறோம். பை கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட். ஓகே, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டும் அதே மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கேபிட்டல் பேமெண்ட்டில் வராது, எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. பட் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இட் இஸ் சிமிலர் டு பர்ச்சேசிங் பில்டிங். ஒரு பில்டிங் நம்ம எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு சிமிலராக நம்ம இந்த கம்ப்யூட்டரை கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்திருக்கு நமக்கு கம்ப்யூட்டர் வந்து இட் ஹாஸ் அ ஹையர் வேல்யூ அண்ட் ஃபார் அ லாங் டேர்ம் யூஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். தென் பை salaries பாருங்க நெக்ஸ்ட் 20,000. ஸோ salaries நம்ம பே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா you will get 64,000. உங்களுக்கு இன்கம் சைடு வந்து அதிகமாக இருக்குது, 64,000 இருக்குது. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு கம்மி தான் இருக்குது, 37,000 தான் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற டிஃப்ரென்ஸ் வந்து டு சர்ப்ளஸ். ஓகேவா? ஈஸியான ப்ராப்ளம். நம்ம ஏன் இந்த ஒரு 2-3 ஐட்டம்ஸ் நம்ம இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஐதர் இட் வில் பி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் ரிசீட். ஸோ நம்ம அதனால தான் நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதனால தெளிவாக இருக்கணும். எதெல்லாம் கேபிட்டல் ரிசீட், எதெல்லாம் ரெவென்யூ ரிசீட், எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதுல தட் இஸ் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் இதில் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் இந்த டீட்டெயில் நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகேவா? இந்த சம் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ சிமிலராக தான் இருக்கும் நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம். பட் கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி லாக்கர் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, தென் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மாக இருக்குது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்த்துடலாம். ஓகேவா? ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் Trichy Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. Receipt to opening balance, cash in hand, dividend, sale of newspaper, membership, that is member subscription, locker rent, interest on investment, sale of furniture, book value எவ்வளவு, then fair value எவ்வளவு, by furniture purchased, by rent, secretaries, honorarium, postage, general expenses, printing and stationery, audit fees, closing balance. Okay. Expenditure, income. So opening balance exclude பண்ணிட்டு to dividend received. Dividend received நமக்கு income. So by dividend received எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் sale of old newspaper. Newspaper சேல் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்க போகுது. Then to member subscription. Okay. Sale of old newspaper, member subscription, locker rent எழுதுங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், சேல் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எழுதக்கூடாது. பட் சர்டின் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருது, அதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ரெவென்யூ ரெசிப்டாக தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எழுதிடுங்க. தென் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் நீங்கள் எழுதுவீங்களா? எழுதக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கேபிட்டல் தட் இஸ் கேபிட்டல் ரிசீட்டாக வரும். புக் வேல்யூ உங்களுக்கு 4,400 கொடுத்துருக்காங்க. 4,400 உண்டான ஃபர்னிச்சரை நீங்கள் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா 5,000க்கு நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 600 rupees. இதை நீங்கள் டெஃபினட்டாக எழுதலாம். பட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்க்கு சேல் பண்ணீங்கன்றத சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எழுதக்கூடாது. தென் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டில் டு ரெண்ட், செக்ரட்டரிஸ் ஹானரரியம் தட் இஸ் நீங்கள் எழுதலாம். தென் டு போஸ்டேஜ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஆடிட் ஃபீஸ். இதில் நீங்கள் பெருசாக நீங்கள் ஓகே ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? தென் க்ளோசிங் பேலன்ஸும் ஒமிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்குது 73,850. நீங்கள் உங்களுக்கு இன்கம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ when expenditure is more than the income, the balancing figure you get is deficit. ஓகேவா? excess of expenditure over income. ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு டெஃபிசிட் அமௌண்ட் கிடச்சிருக்கு. நம்ம ஏன் நம்ம அந்த ப்ராஃபிட் தட் இஸ்
ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் நம்ம ஏன் எழுதுறோம் அண்ட் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வேல்யூ ஏன் எழுதலைன்ற கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணதும் நம்ம எழுதல, ஃபர்னிச்சர் சேல் பண்ண வேல்யூவும் எழுதல. ஜஸ்ட் நம்ம அதுல கிடைச்ச ப்ராஃபிட் ஆர் லாஸை மட்டும்தான் நம்ம இங்க எழுதுறோம். இதே லாஸ் கிடைச்சிருந்தாலும் நீங்க டெஃபினட்டா நீங்க எழுதலாம் எக்ஸ்பெண்டிச்சர்ல. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவோ இல்லது சேல் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம எழுதல. பட் சர்டின் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்குன்றதுனால இதை நம்ம டெஃபினட்டா இன்கம்ல எழுதலாம். ஓகேவா? நீங்க இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ இது நீங்க ரெண்டுலையுமே நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்த்தோம். ரொம்ப பேசிக்கான சம்ஸ் ஃபார்மேட் பாருங்க. இன்னும் நீங்க அந்த தியரி பார்ட்லேருந்து நிறைய கலெக்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்மேட்ல இல்லாததும் சம் டீட்டெயில் தே வுட் ஹவ் கிவன் இன் தியரி பார்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு வச்சுட்டு தென் நீங்க ஏதாச்சும் டீட்டெயில் உங்களுக்கு மிஸ்ஸிங்கா இருந்தாலும் உங்களால ஈஸியா எழுத முடியும். அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். இதுல நம்ம ஒமிட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரிசீட் ஒமிட் பண்றீங்க, கேபிட்டல் பேமெண்ட் ஒமிட் பண்றீங்க, தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பன் பண்றீங்க. அவ்வளவுதான். எது உங்களுக்கு லாங் டேர்ம், எது ஷார்ட் டேர்ம், எது கேபிட்டல், எது ரெவென்யூன்னு மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அதை நீங்க ஃப்ரீக்வெண்டா நீங்க சம்ஸ் நிறைய காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் போடும்போது எதெல்லாம் ஒமிட் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பார்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போட்டு பேலன்ஸ் ஷீட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்ஸ் நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ஆர்எஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. ப்ளீஸ் டு கமெண்ட் மீ இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.